ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சுவையில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன். இது சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்ய பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு காலிஃப்ளவரை சேர்த்துருக்கேன். இந்த சுடு தண்ணியில் இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். சுடு தண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் கடாய் வச்சுட்டேன். கடாய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இதோடு சேர்த்துட்றேன். இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துட்றேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு குக் ஆன பிறகு ஒரு பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துட்றேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அப்படியே வதங்கி வரட்டும். தக்காளி அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே குக் ஆகி வரட்டும். இந்த டைமில் தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம். மசாலா எண்ணெயிலே அப்படியே குக் ஆகி வரட்டும். மசாலா எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு குக் ஆகி வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அப்படியே கொதித்து வரட்டும். மசாலா நல்லா கொதித்து தொக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்ச காலிஃப்ளவரை இதோட சேர்த்துட்றேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து போட்டுடலாம். மசாலாவோடு அப்படியே குக் ஆகி வரட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக் ஆகி வரட்டும். 80% அளவுக்கு குக் ஆகி வரட்டும். நம்ம தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 80% நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் தேங்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், 1/4 கப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை அப்படியே கலரி கொடுத்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அப்படியே கலரி கொடுத்துடலாம். சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.